அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்க போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன வேண்டுகோள். போன வாரம் 2026ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக யார் வருவாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். வீடியோ ஆரம்பத்துல ஒவ்வொரு தலைவர்களுடைய சுயஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து அவங்க ஜாதகத்துல இருக்கும் நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். ஆனா நிறைய பேர் அந்த வீடியோவை முழுமையா பார்க்காம ஆரம்பத்துல மட்டும் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு டேட்டா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் மக்கள்கிட்ட அது தப்பாக போய் சேர்ந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு டைம் கிடைச்சா அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் 20:45 நிமிஷத்தில் ஹூ இஸ் சீஃப் மினிஸ்டர்னு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல இருந்து வீடியோவை பாருங்கள். மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரப்போகுது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல கிரகநிலைகள் ரொம்ப சாதகமான அமைப்புல இருக்காங்க. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்துல உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் அதிபதியான புதனோட இணைந்து புதாதித்ய யோக நிலையில சஞ்சாரம் செய்கிறது விசேஷமான அமைப்பு. 9, 10க்குரிய கிரகங்கள் இணைந்து பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ராஜ யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம். இதனால சமுதாயத்துல உங்க அந்தஸ்து உயரும். குறிப்பா அறக்கட்டளைகள் அல்லது சமூக சேவை செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்க ராசி அதிபதியான குரு பகவான் சமசப்தம பார்வையா 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியவே பார்க்கிறார். இது உங்களுக்கு மன தெளிவையும் சரியான பாதையில் செல்லக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கும். சனி பகவான் உங்க ராசியை பார்த்து மனக்குழப்பத்தை கொடுத்தாலுமே குருவின் பார்வை அதை சரி செய்யும். சுகஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு. அர்த்தாஷ்டம சனியா இருந்து சனி பகவான் உங்களுக்கு மன ரீதியான ஒரு நிம்மதியற்ற சூழல் அல்லது ஏதோ ஒன்று தேடி ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு எண்ணத்தை அவ்வப்போது ஏற்படுத்துவார். 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி இணைந்து பார்க்கும் காரணத்தினால வேலையில பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். பொறுப்புகளும் உங்களுக்கு கூடும். மேலதிகாரிகள் கிட்ட அலுவலகத்துல பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கணும். 11ஆம் தேதி வரைக்கும், மே 11ஆம் தேதி வரைக்கும் சற்று கவனமா இருந்துக்கிறது நல்லது. மே 11ஆம் தேதிக்கு பிறகு அலுவலக சூழல், பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதா மாறும். 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கணும். மாதத்தின் முதற் பாதியிலேயே பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. சுய தொழில் செய்கிறவங்க முதலீடு செய்த பணத்தை எடுக்கிறதுக்கான காலகட்டம் இது. போட்டிகள் இந்த காலகட்டத்தில் குறையும். குறிப்பாக இயந்திரவியல், மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க, சிவில் இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட், பாதுகாப்புத்துறை, நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு சாதகமான சூழல் உண்டாகும். வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். ஹோட்டல் வச்சிருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்க, ஆடை வடிவமைப்பு மற்றும் மருத்துவ துறையில் இருக்கவங்களுக்கு கடின உழைப்புக்கு பிறகு நல்ல லாபம் கிடைக்கும். திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு முதல் 15 நாட்களுக்கு நல்ல சுப செய்திகள் வந்து சேரும். 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் இடம்பெயர்வதனால சிறு தடைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% சாதகமான செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் உங்களுக்கு நீங்கும். அவங்க கல்வி மற்றும் எதிர்காலத்துக்காக நீங்க செய்யும் செலவுகள் பிற்காலத்துல நற்பலன்களை கொடுக்கும். அவங்க உங்க பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி இணைவு இருக்கிறதுனால நெருங்கிய உறவினர்கள் கிட்ட வீண் வாக்குவாதங்கள் செய்யறத தவிர்த்துக்கணும். செவ்வாய் சனி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல இணைந்திருக்கிறதுனால புதிய நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது அல்லது பழைய வீட்டை புதுப்பிப்பது, இந்த மாதிரியான காரியங்கள் நடந்தேறும். வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் இந்த மாதத்துல சிறப்பாகவே உண்டு. அதே சமயத்துல பழைய வாகனங்களால பராமரிப்பு செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு விதமான மந்த நிலை அல்லது ஆர்வம் குறையிற மாதிரியான ஒரு உணர்வு உண்டாகலாம். ஆனா புதன் வலுவா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால புதிய ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது, புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவீங்க. குறிப்பா சிலம்பம், கராத்தே, இந்த மாதிரியான தற்காப்பு கலைகள் அல்லது கணினி சார்ந்த டிசைனிங் துறைகள்ல மாணவர்கள் ஜெயிப்பாங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள், பித்தம் சார்ந்த தொந்தரவுகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தாயுடைய எலும்பு மற்றும் ரத்த ஓட்டம் சார்ந்த ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அவங்களோட வாக்குவாதங்கள் செய்யறத தவிர்த்துக்கிறது உங்க மன நிம்மதிக்கு நல்லது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சர்க்கரை வியாதி, டயபிட்டிஸ் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உணவுல மிகுந்த கட்டுப்பாடோடு இருந்துக்கணும். சிறுநீரகம் மற்றும் கண் சம்பந்தமான பரிசோதனைகளை செஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமை தோறும் கால பைரவர் வழிபாடு செய்கிறது உங்க ஆத்ம திருப்தி அதிகரிக்கும். சனிக்கிழமை தினங்கள்ல ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யறதுனால காரிய தடைகள் விலகும். முக்கியமான விஷயம், வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாராக இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி 80% உங்கள் சுயஜாதகப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருக்கு, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில் சஞ்சாரம் செய்கிறாங்கங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.